India Glitz presents Thalapathy Vijay's greatest of all time movie celebrity show. Title sponsor Chick Strong and Black Shampoo, Mr. Gold Oils, powered by Anuj Styles, GT Holidays, Vivo V40 mobile phone மற்றும் ஜெயச்சந்திரன் Gold and Diamond. சார் சீக்கிரம் வாங்க. நான் முன்னாடி போறேன் நான் நின்னுட்டு சார் ரெஸ்பான்ஸ் எப்படி சார் சிஎம் பண்ணி சார் ரெஸ்பான்ஸ் ஒரே போட்டோ எப்படிங்கடா சார் पंचो சார் ப்ளீஸ் சார் சீக்கிரம் வாங்க. நான் முன்னாடி போறேன் நான் நின்னுட்டு சார் ரெஸ்பான்ஸ் எப்படி சார் சிஎம் பண்ணி சார் ரெஸ்பான்ஸ் ஒரே போட்டோ எப்படிங்கடா சார் पंचो சார் ப்ளீஸ் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி சார் இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா இது நம்ம அதே மாதிரி மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஓகே ஓகே பெரிய ஸ்டார்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? சார் படம் எப்படி சார் இருக்கு? உங்களுக்கு எந்த அளவு சார் பிடிச்சிருக்கு? மியூசிக் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? மியூசிக் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஓகே படம் எப்படி அப்படி எப்படின்னு பேசு. வெங்கட் பிரபு டைரக்ஷன் எப்படி? அது ஓவராலாக பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஓகே அண்ட் அதே மாதிரி பிரதர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா நிறைய ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அவங்களுக்குள்ள ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? ஓகே ஓகே வெங்கட் பிரபுவோட ரொம்ப நல்லா டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு. யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. தளபதியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாரு. ரொம்ப டெடிகேஷனோட பண்ணிக்கிறாரு. ஓகே சாங் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட்? சாங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாரு. ரீமிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சாங் விசில் போடு, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மட்ட சாங் நல்லா இருக்குது. அதுல ஒரு கேமியோ இருக்குது, நீங்க பார்க்கணும். அது சர்ப்ரைஸ். அது சொல்லிட்டாக்கா எல்லாம் ட்விஸ்ட் கம்மியாயிரும். ஓகே அண்ட் அதே மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஈக்குவலான ஸ்பேஸ் எல்லாருக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்குது. கேமியோஸ் இருக்குது. அதுக்கப்புறமா டாப் ஸ்டார்ஸ் இருக்கிறாரு. பிரசாந்த், பிரபுதேவா, அதுக்கப்புறமா அமீர் இருக்கிறாரு. விஜய் எல்லாரும் கூட சேர்ந்து கரெக்டா பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் லெவலா பண்ணிக்கிறாரு. ஓகே சோ விஜய் சார் ஆக்டிங் எப்படி? படம் எப்படி? படம் சூப்பரா இருக்கு. படம் என்ன ப்ரோ சும்மாலாம் இல்லை ப்ரோ. தளபதி வேற மாதிரி பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஃபிலிமே நம்ம எங்கேயோ பார்க்கக்கூடாது. அவர் இந்த ஏஜ் கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆக்டிங் ப்ரோ, அந்த மாதிரி ஆக்டிங் எந்த இது நம்ம எதிர்பார்க்க முடியாது. வேற லெவல் இப்போ தளபதி தான். மியூசிக் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? மியூசிக் வந்து நமக்கு அது இது இருக்கும். அந்த ஃபிலிம்க்கான பர்ஃபெக்டாக கொடுத்துறாங்க மியூசிக். எல்லாத்துக்கும் எப்படின்னா பர்ஃபெக்ட் மியூசிக் கொடுத்துறாங்க நம்மளுக்கு. ஓகே ஆனால் வேற லெவல்ஸ் ப்ரோ படம். ஒரு வாட்டி 2-3 வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி இருக்குது இப்போ படம். ஓகே பெரிய ஸ்டார்ஸ் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இப்போ. அவங்களுக்கு எந்தெந்த அவங்க ஷூட்டாக அந்த இது அவங்க கரெக்டாக கொடுத்துறாங்க. ஓகே அதே மாதிரி தளபதியை இளைய தளபதி சேர்ந்து நடிக்கிற முதல் படம் நம்ம இதை சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்கு? அண்ட் தளபதியை விண்டேஜ் லுக்ல வேற வில்லன் போறதுக்கு நான் ஒரே அந்த 2 பேர் வேற லெவல் ப்ரோ. அது ஓகே உத்தரவு அந்த மாதிரி ஃபிலிம் ப்ரோ இது. ஓகே ஓவராலா எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க இந்த படத்துக்கு? எவ்வளோ ப்ரோ? 5க்கு 5 out of 5 ப்ரோ. ஓகே டன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வெங்கட் பிரபு சார் இன்டர்வியூவில் எப்படி சொன்னாங்கன்னா கரெக்டாக என்ன சொன்னார், இந்த மாதிரி 3 hours மூவின்னு சொன்னாங்க. 3 hours மூவி நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் டவுன் ஆகிறப்போ அதை அடுத்த சீனில் எலிவேட் பண்ணிடுவேன்னு சொன்னார். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. எதுவுமே போர் அடிக்கிற மாதிரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போனார். செகண்ட் ஹாஃப் பிரிச்சு மேஞ்சிட்டார். ஓவரால் படம் வந்து நல்லா இருந்தது. ஓகே எக்ஸலன்ட் டான்ஸ், வேற லெவல். இளைய தளபதி டான்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. பட் அந்த டிஎஸ்டிங் பண்ண அந்த விஜய் இருக்காங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேலாம் மாசாக இருந்துச்சு. ஓவரால் மூவி வாஸ் எக்ஸலன்ட். எல்லாம் மியூசிக் யுவன் சார் மியூசிக் பிரிச்சுட்டார். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்ம. சாங்ஸ் வீடியோவை பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக. ஓவரால் மூவி வாஸ் நைஸ். ஓகே எல்லாம் பார்த்தாங்கன்னா செத்துருவாங்க ப்ரோ. சீரியஸாக செத்துருவாங்க.
இன்னொரு விஷயம் என்னன்னா இன் அண்ட் ஆஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போல தளபதி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆப்டான படம் ஆப்டான டைட்டில் ಸೂಪರ್ ಆಗಿದೆ CSK ಅದಕ್ಕಿಂತ ಎತ್ತಿಂದ ಫಿಲ್ಮ್ ಫೋಕಸ್ ಆಯ್ತು நல்ல பேர் வரும் தேட்டரை தெரிக்கும் தளபதி இன்னும் 2 படம் வந்து ஃபீல் ஆகுது நம்மளுக்காக கன்சிடர் பண்ணி ஃபிலிம் இன்னும் நடிக்கணும்னு சேனல் கேட்குறோம். தயவு செய்து இந்தியா கிளேஸ் சேனல்கிட்ட சொல்லிக்கிறேன், சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஃபேன்ஸ் யாரும் ஃபஸ்ட்டு FDFS பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஃபேமிலி லேடிஸு எல்லாம் கிட்ஸை வச்சுட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் போவாங்க, அவங்களுக்குலாம் டிக்கெட் கிடைக்காம இருக்கும். அவங்களாம் அந்த சர்ப்ரைஸ் என்ஜாய் பண்ணிட்டோம். படம் நல்லா இருந்துச்சு, வேறு லெவல். ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஆனால் தலைவர் வந்து சினிமா விட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுத்தா போதும். 3 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா போதும். அவர் ஃபேஸை ஸ்க்ரீனில் பார்த்தா போதும். அவர் பாலிடிக்ஸில் வந்து எல்லாம் நல்லதும் பண்ணட்டும். விஜயகாந்த் சாரோட ஆசீர்வாதம் அவருக்கு என்னைக்குமே இருக்கும். நம்ம ஃபேன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணோம். ஒரு உண்மையா சொல்லணும்னா ஒரு ஆவரேஜான மூவி. ஓகே. பட் வெங்கட் பிரபு ஐப் அந்த இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு கொஞ்சம் ஓவரா இருந்துச்சுங்க. பட் டிராகிங் மூவி நல்லா இருந்துச்சுங்க படம். கொஞ்சம் ஐப்பெல்லாம் இல்லாத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத பார்த்தா தளபதிக்கு ஒரு நல்ல படம். மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? மியூசிக் வந்துட்டு சாங்ஸ் நல்லா இல்லை, பிஜிஎம் அச்சி ஆஸ் யூஷுவல் யுவனோட டச் இருந்திருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் மூவி. டிராகிங் அவ்வளோதான். இவன் வந்துட்டு RCB ஃபேன், அதனால வந்துட்டு எல்லாம் சூப்பர் ஆகுது. என் பையனோட 3rd தளபதி படம் அப்படின்னு சொல்லு, குட் சொல்லு. சார் ஆக்சுவலி இந்த படத்துல பார்த்தோம்னா தளபதி அண்ட் இளைய தளபதி அந்த ஒரு காம்பினேஷன் எப்படி சார் இருந்தது? இது வந்துட்டு அழகிய தமிழ் மடன் வந்துச்சு இல்லைங்களா? ஆமாங்க. அதோட பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் விஜய் as a villain. ஓகே. So he's done it very great. விஜய் ஒரு வில்லனா காமிக்கணும்னா வெங்கட் பிரபு showed justice to it. ஹீரோவானா வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் இதுவா இருந்துச்சுங்க. பட் வில்லனா வந்துட்டு தூக்கி சாப்பிட்டுக்கிறாங்க. So it's a nice movie. Everyone should watch. Yeah. പടം സൂപ്പറാണ്. ഫാൻസ് ആരാ? വിജയ് ഫാൻസ് ആണോ? ഞങ്ങളോട് തന്നെ ചോദിക്കണം പടം എങ്ങനെ ഉണ്ടെന്ന്. പടം അടിപൊളിയായിട്ട്. പടം നല്ല പടം. ഓക്കെ, ഗുഡ് സൂപ്പർ ஆல்வேஸ் லைன் வேற மாதிரி ப்ரோ. பாக்ஸ் ஆபீஸ் தூக்கியடி சூப்பர். போடி அடிபொலியா ഗംഭീരം അടിപൊളി പടം. ഇതിപ്പോ ഒന്നും പറയാൻ നമുക്ക് കഥ പറയാൻ പറ്റില്ല. എന്തെങ്കിലും പറയുകയാണെങ്കിൽ പിന്നെ അത് സസ്പെൻസ് പോകും. പിന്നെ അത് എന്ത് നിങ്ങൾ പടത്തെ നേരിട്ട് ഒന്ന് കാണുവാണെങ്കിൽ നമുക്ക് അടിപൊളിയായിരിക്കും. അങ്ങനെ ഒരു മാസ് എന്റർടൈനർ ആണ്. വിജയ് പടമാണ് രക്ഷകൻ. വിജയ് പടം അത് പ്രതീക്ഷിച്ച് വന്നാൽ മതി. ഇപ്പൊ ആൾക്കാർ ചില ആൾക്കാർ പറയും അയ്യേ വിജയ് പടം രക്ഷകൻ അങ്ങനെയൊന്നും പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല. വിജയ് പടം എന്താ പറഞ്ഞാൽ വിജയ് പടം പറഞ്ഞാൽ വേറെ ഒന്നും പ്രതീക്ഷിക്കാനില്ല. വിജയ് പടമാണ് രക്ഷകൻ. അതാണ് എടുത്തിരിച്ചിരിക്കണം. അങ്ങനെ വേറെ നല്ല നല്ല ഉഗ്രം പടമാണ്. എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു. എനിക്ക് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടു. നല്ല ചിയറിംഗ് ഒക്കെ ആയിരുന്നു. അങ്ങനെ അടിപൊളി പടം. അടിപൊളിയായിരുന്നു. നായകനെക്കാളും ഉള്ള വില്ലനെ സ്കോർ ചെയ്ത പടത്തില് നായകനെക്കാളും സാധാരണ വിജയ് പടത്തില് നായകനാണ് മെയിൻ ആയിട്ട് നിൽക്കാറുള്ളൂ. വില്ലന് വലിയ റോൾ ഉണ്ടാവാറില്ല. ഇവിടെ തിരിച്ചാണ്. ഇവിടെ വില്ലനാണ് കത്തിക്കയറിയത്. വലിയ ബോറായിട്ടൊന്നുമില്ല. നമ്മള് നേരത്തെ കുറെ ട്രോൾ ചെയ്തായിരുന്നു. പടം ഇറങ്ങലും ഭയങ്കര ട്രോൾ ഉണ്ടായിരുന്നു. ട്രോൾ ചെയ്യാൻ മാത്രമൊന്നുമില്ല. പടം അടിപൊളി. ആ മൂവി വിജയ് ഫാൻസിനൊക്കെ ഇഷ്ടപ്പെട്ട ഒരു ആവറേജ്. പ്രത്യേകിച്ച് ഒരു വൗ ഫാക്ടർ ഒന്നും തോന്നിയില്ല. ബട്ട് സ്റ്റിൽ ഓക്കെ. ഇടയ്ക്കിടയ്ക്ക് CSK ധോണിയൊക്കെ കാണിക്കുമ്പോൾ അത്ര ഇഷ്ടപ്പെട്ടില്ല. ഇല്ല, പ്രതീക്ഷിച്ച പോലെ ഒന്നും വന്നില്ല. ഒരു സ്ഥിരം ടെംപ്ലേറ്റ് തന്നെയാണ്. സാധാരണ വിജയുടെ പടങ്ങൾക്ക് കണ്ടുവരുന്ന അതേ ടെംപ്ലേറ്റ് തന്നെയാണ്. വലിയ മാറ്റങ്ങളൊന്നുമില്ല. പിന്നെ മ്യൂസിക് ആയാലും അത്ര അങ്ങോട്ട് കൺവിൻസിംഗ് ആയിട്ട് തോന്നിയില്ല. AI ടെക്നോളജി അത്ര ഒത്തില്ല. കാരണം അത് ട്രെയിലർ കണ്ടപ്പോഴും അങ്ങനെ തന്നെയായിരുന്നു. സെയിം ഒപ്പീനിയൻ തന്നെയായിരുന്നു. എന്നാലും അതിന്റെ ഒരു പെർഫെക്ഷൻ കുഴപ്പമില്ല. പക്ഷെ എന്നാലും നമുക്ക് അങ്ങോട്ട് ഒരു അക്സെപ്റ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല. കാരണം വിജയ് ആൾറെഡി ഒരു യങ് ആണ്. യങ്ങായിട്ട് ആക്ട് ചെയ്യാൻ പറ്റും. പക്ഷെ അതിൽ കുറച്ചും കൂടി മോഡിഫൈ ചെയ്തപ്പോൾ എന്തോ ഒരു വല്ലാതെ തോന്നി. India Glitz presents Thalapathy Vijay's greatest of all time movie celebrity show. Title sponsor Chick Strong and Black Shampoo, Mr. Gold Dials, powered by Anuj Styles, GT Holidays, Vivo V40 mobile phone மற்றும் ஜெயச்சந்திரன் Gold and Diamond.